மக்கள் சொல்றாங்க, ஷேக் வாங்க நம்ம செல்ஃபி எடுத்துப்போம். குத்துன்னு ஓங்கி ஒரே குத்து. வாங்குறவங்க போற இடங்கள்ல ஷேக் நான் உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லிட்டு அதில் உடனே அவர் ஓகே வேணாம் என்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தக்தீசுல் அஷ்காஸ், இதுதான் மனிதர்களை பரிசுத்தப்படுத்துறது. நாம் யாரை பரிசுத்தப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதர்கள் நல்லது சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தங்க பயன் சொன்னாங்க, நல்லா ஜஸாக்கல்லாஹு கைரன், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல விஷயங்கள் சொன்னீங்க, கொஞ்சம் பிரயோஜனமா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அமலுக்கு தௌஃபீக் தரும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உடனே அவர் பின்னாடியே சுத்துறது, வாழை பிடிச்சிட்டு சுத்துற மாதிரி. இப்படிதான் சுத்தி சுத்தி கடைசியில் அவரை பெரிய ஆளாக்கி விட்டோம். அவருக்கு உடனே தலகணம் வந்துடும். இந்த தலகணத்தை ஏற்படுத்துறது யாரெல்லாம்? நீங்க தான். இந்த மண்டகணத்தை ஏற்படுத்துறதுக்கு யாரு? எல்லாம் நீங்க அதிர்த்துமார்கள் தான், உங்க வேலை தான். ஒருத்தர் பயன் பண்ணாரா, அல்ஹம்துலில்லாஹ், கேட்டுட்டு அமலுக்கு போயிட வேண்டியதான். உடனே அவர் பின்னாடியே சுத்த வேண்டியது. அஜரத் 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 ஷேக் 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 இமாம் இமாம் ஆலிம் ஆலிம், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அவர் உடனே நம்ம ஹசன் பஸ்ரி ஆகிட்டோம் நினைச்சுனார். உடனே நம்ம பெரிய அபு தர்தா ஆகிட்டோம்னு உடனே அவர் சட்டக்காலில் தூக்கி விட்டுக்கிறது என்ன, துண்டை சரி பண்ணிக்கிறது என்ன, உடனே உடனே கிண்டல் பண்ண நினைக்க சொல்லாதீங்கம்மா, பயமா இருக்கு. உடனே உடனே அவருக்கு முடியாத ஒரு ஷேக். உடனே ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ, எப்படி வாட்ஸ்அப்பில் அவருடைய ஃபோட்டோ, அவரோட சாப்பிட்ற மாதிரி, அவரோட வந்து நடக்கிற மாதிரி, அவரோட தூங்குற மாதிரி, அவரோட இருக்கிற மாதிரி. நீனும் வலிக்கட்டு, அவனையும் வலிக்கெடுத்து, அவனையும் வலிக்கெடுத்துட்டு. புரியுதா இல்லையாம்மா? இன்னும் இந்த எந்த அளவுக்கு பாருங்க, ரசுல்லா மேல வைக்கிற அன்பை கூட நம்ம ஒரு ஆலிம் மேல வைக்கக்கூடாது. சஹாபாக்கள் மேல வைக்கிற அன்பை கூட நம்ம ஒரு ஆலிம், ஒரு முஃமின் நல்லதை சொல்கிறார் என்ற அடிப்படையில தான் நம்ம ஒரு நேசத்தை வைக்கலாமே தவிர, ஒரு ஆலிமை நம்ம ஒரு சஹாபியுடைய ரேஞ்சுக்கு கூட கொண்டு போக முடியாதுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. விளங்குதா இல்லையா? அந்த தராதரத்தை நம்ம வந்து அதிகமாக பேசிக்கணும். அந்த தராதரத்தை நம்ம வந்து பாகுபாட கவனிக்கலன்னு வச்சுங்களேன், வரம்பு மீறி விழுந்துரும். இன்னைக்கு மக்கள் வலிக்கிறது அதனால தான். ஒருத்தர் மேல கண்மூடித்தனமா அவங்களுக்கு பாசம் வந்து பிரிய வந்து அலைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடைசியில அவர் சொல்ற குஃப்ரு கூட அவங்களுக்கு விளங்காம போயிடும். நல்லா பாதுகாக்கணும். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, வலா நஷ்ஹது லஹும் பில் ஜன்னah, அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நாம் சாட்சி சொல்ல மாட்டோம். புரியுதா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கள வீணா போனவங்கன்னு சொல்றோம்னு அர்த்தமா? அப்படியே இல்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹ், நல்லவங்க நல்லவங்க ஆதரவு வைக்கிறோம். ஆனா கண்டிப்பா அவர் சொர்க்கவாசின்னு சொல்லுவோமா? உள்ளங்களை அல்லாஹ் அறிந்தவன். புரிந்து